நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா, உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் தொடர்ந்து 6வது முறையாக முதலிடத்தில் இருக்குது. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். தேசிய அளவிலான 11வது ஆண்டு உடல் உறுப்பு தானம் நிகழ்ச்சி டெல்லியில் நேற்று நடைபெற்றிருக்குது. அதாவது 27/11/2020 அன்று. இதில் பார்த்தீங்கன்னா, உடல் உறுப்பு தானம் மற்றும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் சிறந்த மாநிலத்துக்கான விருது தமிழகத்துக்கு தொடர்ந்து 6வது முறையாக மத்திய அரசு வழங்கியிருக்குது. தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்திய சென்னை அரசு பொது மருத்துவமனை மற்றும் வேலூர் சிஎம்சி உள்ளிட்ட மருத்துவமனைகள் மற்றும் கல்லீரல் மாற்று சிகிச்சை சிறப்பாக செய்யும் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் விருது வழங்கியிருக்காங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மூளைச்சாவு அடைந்த 1392 பேரின் உடல் உறுப்புகள், அதாவது 8245 உறுப்புகள் தேவையானவர்களுக்கு பொருத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் பெரிய மாநிலங்களுடைய பல்வேறு செயல்பாடுகளை குறித்து சிறந்த மாநிலங்களை தேர்வு செய்து விருது வழங்குறாங்க. அதில் 3வது முறையாக தமிழ்நாடு இந்த விருதை வாங்குது. இதை இந்த ஆய்வை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா டுடே அப்படிங்கிற பத்திரிகை நிறுவனம் தான் ஆண்டுதோறும் ஆய்வு செய்து அதில் சிறந்து விளங்கும் மாநிலத்தை தேர்வு செஞ்சு மாநிலங்களில் சிறந்த மாநிலம் அப்படிங்கிற விருதை வழங்கி கௌரவிச்சு வராங்க. 2020ஆம் ஆண்டுக்கான சிறந்த மாநிலத்தை விருதை பார்த்தீங்கன்னா, தமிழக அரசுக்கு வழங்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 2000 புள்ளிகளில் தமிழகம் 1263.1 புள்ளிகளை பெற்று ஒட்டுமொத்த செயல்பாடு மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான வகைப்பாட்டில் முதல் இடத்தை பெற்றிருக்குது. இந்த விருதை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2018, 19 அந்த ஆண்டுகளை தொடர்ந்து இப்போ 2020ஆம் ஆண்டிலே பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, மொத்த மக்கள் தொகையில் 6ஆம் இடத்துலையும், நாட்டின் பெரிய மாநிலங்கள் வரிசையில் 12வது இடத்திலும், நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்திலும் இருக்குது. தமிழ்நாடோட தொலைநோக்கு பார்வை 2023 தற்போது மேற்கொள்ளப்பட்டு அதனால் வரக்கூடிய சீரிய முயற்சிகளால் 13 பிரிவுகளில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளையும் ஊக்குவிக்க காரணமாக அமைந்திருக்குது இந்த தமிழ்நாடு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறத நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 2019-20ஆம் ஆண்டில் 4.2% தான் இருந்துச்சு. ஆனால் தமிழகத்தோட தேசிய சராசரியை விட 2 மடங்கு உயர்ந்து 8.3%துடன் நாட்டிலே அதிக பொருளாதார வளர்ச்சி அடைந்து தொடர்ந்து 3வது ஆண்டாக முதலிடம் வகிப்பது குறிப்பிடத்தக்க செயலாக அனைவராலும் பாராட்டப்படுகிறது. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கி, அதாவது நபார்டுன்னு சொல்லப்படக்கூடியது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த மண்டலங்களுக்கு நபார்டு வங்கியில் 4 விருதுகள் வழங்கியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 72வது வர்த்தக திட்டமிடல் கூட்டம் மும்பையில் நடைபெற்றிருக்குது. இதில் தேசிய அளவில் ஒட்டுமொத்த செயல்பாட்டு சாதனைக்கான முதல் பரிசும், முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக முயற்சிகளுக்கான முதல் பரிசும் நபார்டு வங்கியின் தமிழக மண்டலத்துக்கு கிடைச்சிருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி திட்டங்களுக்கான பிரிவில் 2ஆம் பரிசும், ஆலோசனை சேவை பிரிவில் 3ஆம் பரிசும் கிடைச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா, நடப்பு நிதியாண்டில் 2வது காலாண்டில் பார்த்தீங்கன்னா 7.5% நம்முடைய ஜிடிபி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது முடக்கத்தின் காரணமாக முதல் காலாண்டில் ஜிடிபி மைனஸ் பார்த்தீங்கன்னா 23.9% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இதே பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு, அதாவது 2019-20 அந்த நிதியாண்டோட ஒப்பிடுகையில் இந்த ஜூலை டு இந்த நடக்கக்கூடிய 2020 ஜூலை டு செப்டம்பர் வரையிலான 2வது காலாண்டு அதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா, நடப்பு நிதியாண்டில் அதே காலகட்டத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.5% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் உற்பத்தி துறையில் 0.6%, வேளாண் துறை 3.4% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வர்த்தகம் மற்றும் சேவை துறையில் 15.6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. நடப்பு நிதியாண்டில் முதலாவது காலாண்டில் பார்த்தீங்கன்னா, உற்பத்தி துறை 39% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நேபாளத்தில் 3 பள்ளிகள் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் ஷ்ரிங்லா அப்படிங்கிறவங்க திறந்து வச்சிருக்காங்க. அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரலில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. அதனால் அந்த நாடு மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சிருக்குது. அதில் 9000 பேர் வரைக்கும் உயிர் வந்திருக்காங்க. இதில் இந்தியா தன்னுடைய உதவிக்கரத்தை நீட்டி மறுசீரமைப்பு திட்டத்திற்காக 184 கோடியை அறிவிச்சிருக்காங்க. அதன் கீழ் பார்த்தீங்கன்னா, காட்மாண்டில் இருக்கக்கூடிய பிரபல் செடா மச்சேந்திர
ராஜேந்திரநாத் கோயில் உட்பட 30 பாரம்பரிய கட்டிடங்கள் வந்து மறுசீரமைக்கப்பட்டிருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா ஏராளமான பள்ளிகள், மருத்துவமனைகள் வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டு வருகிறது. இந்த உதவி திட்டத்தின் கீழே தான் பார்த்தீங்கன்னா கோர்கா மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட 3 பள்ளிகளை வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர் ஷிங்லா அப்படிங்கிறவங்க வந்து திறந்து வச்சிருக்காங்க. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா தைவான் நாடாளுமன்றத்தில் வந்து கடும் அமளி வந்து ஏற்பட்டிருக்குது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து பன்றி மற்றும் மாட்டின் இறைச்சிகளை வந்து இறக்குமதி செய்வதற்கு வந்து தைவானில் வந்து நீண்ட காலமாக தடை விதிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சியில் வந்து ராக்டோஃபெமின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இருந்திருக்கு. இதனால் வந்து மனிதர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லி தான் வந்து அதுக்கு வந்து தடை வச்சிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா அந்த இறக்குமதிக்கான தடையை வந்து நீக்கியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இறைச்சியில் ராக்டோஃபெமின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவு இருந்தால் இறக்குமதி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேதிப்பொருள் தீங்கி விளைக்கும் அப்படின்னு கருதுறதுனால தைவானுடைய எதிர்க்கட்சிகள் வந்து தைவான் அரசின் இறக்குமதி முடிவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில வாரங்களாகவே வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வர்றது வந்து குறிப்பிடத்தக்கது. துருக்கி நாட்டில் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். மாலாத்தியா மாகாணத்தின் புதர்ச் அப்படிங்கிற நகரில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வந்து துருக்கி பேரிடர் மற்றும் அவசர நிலை மேலாண்மை இயக்குநரகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டைரக்டரேட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரிக்டர் அளவில் பார்த்தீங்கன்னா 4.7 அளவுக்கு வந்து நிலநடுக்கம் வந்து பதிவாயிருக்குது. துருக்கி நாடானது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிலநடுக்கம் மற்றும் பேரிடர் அபாய நிகழ்வுகளை சந்திப்பதில் வந்து முன்னணி நாடாக வந்து இருக்குது. நடப்பாண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை நகரமான இஸ்மிரில் வந்து கடந்த மாதம் வந்து நேரிட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 114 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இலாசிக் அப்படிங்கிற நகரில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 41 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. வடமேற்கு துருக்கியில் பார்த்தீங்கன்னா 1999 நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா சுமார் 17,000 பேர் வரைக்கும் உயிரிழந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா சர்வதேச கால்பந்து தரவரிசை பட்டியலை வந்து சர்வதேச கால்பந்து சம்மேளனம் அதாவது வந்து ஃபிஃபா வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் இருக்குது. அதனை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சாம்பியனான பிரான்ஸ் 2வது இடத்துலையும், பிரேசில் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துலையும் இருக்குது. இங்கிலாந்து, போர்ச்சுகல் அணிகள் பார்த்தீங்கன்னா 4வது மற்றும் 5வது இடத்துல இருக்குது. ஸ்பெயின் அணி பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்குது. அர்ஜென்டினா, உருகுவே, மெக்சிகோ, இத்தாலி அணிகள் முறையே பார்த்தீங்கன்னா 7, 8, 9, 10 ஆகிய இடங்களை வந்து பிடிச்சிருக்குது. ஆசியாவில் எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் அணி இதுதான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 27வது இடத்துல வந்து இருக்குது. உக்ரைனில் கிராண்ட் ஃப்ரீ ஃபார்முலா 1 கார் பந்தய பயிற்சி வந்து நடைபெற்றிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ் அணியை சேர்ந்த டிரைவர் லீவிஸ் ஹாமில்டன் அப்படிங்கிறவங்க வந்து முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த சீசனில் ஹாமில்டன் ஏற்கனவே சாம்பியன் பட்டத்தை உறுதி செய்ய விட்டது வந்து குறிப்பிடத்தக்கது.